கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். ஒரு பச்சை மிளகா, இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும். 3/4 கப்பு தயிர் எடுத்து வச்சுக்கணும். காய்ச்சி ஆறின பால் 1 கப் இல்லைன்னா இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். சாதத்தை குழைய பிசைஞ்சுக்கணும். இது கூட இந்த இஞ்சி, பச்சை மிளகா இதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா குழைய பிசையணும். இது கூட பால் ஊற்றி பிசைஞ்சுக்கணுங்க. இது சூடான சாதத்தில் தான் பிசையணும். இந்த தயிர் சாதம் வந்து சுட சுட சூப்பராக இருக்குங்க. பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ தயிர் சேர்த்து பிசையணுங்க. இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சதை இதில் கொட்டிடணுங்க. இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா இப்படி பிசைஞ்சு விடணுங்க. தயிர் சாதம் ரெடிங்க. சுட சுட இருக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்லாம். எந்த மசாலா காய் எது இருந்தாலும் சூப்பராக செட் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. சூடான சாதத்தில் பிசைஞ்ச கர்ட் ரைஸுங்க. இது சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.